அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 4வது இயல் பகுதியிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் 50 கேள்வி இருக்குது. இந்த 50 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பில் இருக்கிற முந்தைய இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? கேள்விகளை கேட்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடம் மிகாம் இடம்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு நான் கேட்டிருக்கேன். இங்கே 2 ஆப்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது சரின்னு கண்டுபிடிக்கணும். வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை குதிரை தாண்டியது, கிளி பேசும். இந்த 2ம் தான் சரி. ஏன்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அதனால் இத்து போடக்கூடாது, இப்பும் போடக்கூடாது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கண்டுபிடிக்கணும். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த இயலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரும் மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டீங்க. விடையை பார்க்கலாங்களா? இமிழ்தல் அப்படின்னா இனிதாதல், ஒழித்தல், கக்குதல்னு அர்த்தம். இசைவு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இணக்கம், உடன்பாடுன்னு வரும். கும்பி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். போட்டோ காப்பியர், இதற்கான கலைச்சொல் அறிக. போட்டோ காப்பியர். விடையை பார்க்கலாங்களா? விடை ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படி இயந்திரம். அடுத்து 4வது கேள்வி. புலவர் பாடும் புகழுடையோர் வளவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் என்ன? இதை எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரி மட்டும் முக்கியம். வளவன் ஏவா வான ஊர்தி என்று குறிப்பிடும் நூல் புறநானூறுங்க. புறநானூரில் தான் இந்த வரி இருக்கிறது. அடுத்து 5வது கேள்வி. தந்தையே பாருங்கள், இது எவ்வகையான தொடர்? தந்தையே பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? இது விழித்தொடர். தந்தையே பாருங்கள் அப்படிங்கிறது விழித்தொடர். அடுத்து 6வது கேள்வி. ஃபேக்ஸ், இதுக்கான கலைச்சொல் அறிக. கலைச்சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம். அடுத்து 7வது கேள்வி. விடை வரிசையை தேர்க. இது புக் பேக் கொஷினுங்க. பாயிண்ட் நம்பர் 1. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். பாயிண்ட் நம்பர் 2. இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. இப்படி சொல்லப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிப்பது சித்தாரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இது ஃபஸ்ட்டு கணிக்கும். கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்டது நேவிக். 8வது கேள்வி. கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? சீரோகிராஃபி அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. இதனுடைய பொருள் உலர் எழுத்து முறை. உலர் எழுத்து முறை. அடுத்து 9வது கேள்வி. சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை வாழ்க தமிழ், வருக தலைவா. இதுதான் சரி. இத்து இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. ஏன்னா வாழ்க தமிழ், வருக தலைவா என்பதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. அடுத்து 10வது கேள்வி. வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் என்னும் நூல் என்ன? இந்த வரி எந்த நூல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான். இப்படி சொல்லக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி.
அடுத்து 11வது கேள்வி, ஒளிப்படி இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரம், போட்டோ காப்பியர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சவர் யார்? சிஸ்டர் கால்சன், இவர் தான் கண்டுபிடிச்சார். 12வது கேள்வி, சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? குடி தண்ணீர் என்பதும் சரி, திருவளர் செல்வன் என்பதும் சரி. இங்கே இத்து இங்கே வரக்கூடாது, இங்கே இச்சு வரக்கூடாது. என்ன காரணம்னா, குடி தண்ணீர் திருவளர் செல்வன் என்பது வினைத்தொகைகள். இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகுமான்னு கேட்டால் மிகாது. வல்லினம் வினைத்தொகையில் மிகாது. அடுத்து 13வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொருத்தியாச்சுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 5வது இயல் பகுதி நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். வீடியோ எப்போ வரும்னா காலையில் 5 மணிக்கு வந்துடும். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? துவனம் அப்படின்னா அக்னி நெருப்பு, சபலை அப்படின்னா லட்சுமி திப்பிலி நா மின்னல், துகலம் அப்படின்னா பங்கு, கேளல் அப்படின்னா பன்றி. அடுத்து 14வது கேள்வி, ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் தருக. ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். 15வது கேள்வி, உயிரினங்களை பொறுத்துக. எது ஓரறிவு உயிரினம், இரண்டறிவு உயிரினம், இது எல்லாத்தையும் பொருத்தணும். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஓரறிவு உயிரி அப்படிங்கிறது புல் மரம், 2 அறிவு கொண்ட உயிரி சிப்பி நத்தை, 3 அறிவு கொண்டது கரையான் எறும்பு, 4 அறிவு கொண்டது நண்டு தும்பி. 16வது கேள்வி, சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? தாய் தந்தை என்பது சரி, இரவு பகல் என்பது சரி. இங்கே இத்தும் வரக்கூடாது, இப்பும் வரக்கூடாது. என்ன காரணம்னா, தாய் தந்தை என்பதும் இரவு பகல் என்பதும் உம்மை தொகை, ரெண்டுமே உம்மை தொகை. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து 17வது கேள்வி, எந்த ஆண்டில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது? எந்த ஆண்டில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது? விடையை பார்க்கலாங்களா? 1991 தான் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அடுத்து 18வது கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை? தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? 3 அதிகாரம் இருக்குதுங்க. தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வீதம், மொத்தம் 27 இயல்கள் இருக்கிறது. மொத்தம் 27 இயல்கள் இருக்கிறது. 19வது கேள்வி, எந்த எண்களை தவிர பிற எண்ணு பெயருடன் புணரும் பொழுது வல்லினம் மிகாது? 2 இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற இடத்துல மிகாது. எண்ணு பெயரோடு சேரும் பொழுது. சரிங்களா? அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நேற்றைய வீடியோவில் பார்த்துருக்கோம். விடையை பார்க்கலாங்களா? 8, 10 இந்த 2 எண்களை தவிர பிற எண்ணு பெயரோடு புணரும் பொழுது வல்லினம் மிகாது. 8 தொகை இத்து வரும், 10 பாட்டு இப்பு வரும். இந்த 8, 10 வரும்பொழுது மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற எந்த எண் பெயரோடையும் வல்லினம் மிகாது. அடுத்து 20வது கேள்வி, இணைய வணிகத்தை கண்டறிந்தவர் யார்? இணைய வணிகத்தை கண்டறிந்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிச். மைக்கேல் ஆல்ட்ரிச். 21வது கேள்வி, கலைச்சொல் அறிக. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணைனா மிசைல், கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல், பதிவிறக்கம்னா டவுன்லோட். அடுத்து 22வது கேள்வி, www சர்வர் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? wwwன்னா என்னங்க? தமிழில் என்ன வரும்? படித்தவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்குறேன். www சர்வர் என்பதன் தமிழாக்கம் என்ன?
இங்கே விடையை பார்க்கலாங்களா? இந்த சர்வரானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990ங்க. 1990 உருவாக்குனாங்க. 91 பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இணையம் வந்தது. அடுத்து 23வது கேள்வி. மங்காத தணர் பிளம்பே மாணிக்க குன்றே தங்கத்தின் தட்டே வானத்தகலியில் பெருவிளக்கே என்று பாடியவர் யார்? இந்த பாட்டு வரிகளை பாடியவர் யார்? இந்த பாட்டு வரிகளை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். 24வது கேள்வி. ஐஆர்சிடிசி இணைய வழிப்பதிவை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஐஆர்சிடிசி இந்திய தொடர்வண்டி கழகம் இணைய வழிப்பதிவை அறிமுகப்படுத்திய ஆண்டு 2002ங்க. 2002. அடுத்து 25வது கேள்வி. தேசிய திறனறி தேர்வு என்டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வானது எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக என்டிஎஸ்சி நடத்தப்படுகிறது? விடையை பார்க்கலாங்களா? 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தான் தேசிய திறனறிவு தேர்வு நடக்கும். அடுத்து 26வது கேள்வி. சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். எது சரி? விடையை பார்க்கலாங்களா? விடை தலைவி கூற்று தொண்டற்படை என்பது சரி. இங்கே இக்கும் வரக்கூடாது, இப்பும் வரக்கூடாது. என்ன காரணம்னா நிலைமொழி உயர்த்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. அதனால் தலைவி கூற்று தொண்டற்படை என்பதே சரி. 27வது கேள்வி. ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே. இந்த அடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை தொடு உணர்வுங்க. தொடு உணர்வு. அடுத்து 28வது கேள்வி. NMMS இந்த தேர்வு எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? NMMSன்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வு எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? NTSCனா 10வது வகுப்பு, NMMSனா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துவாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்கள். 29வது கேள்வி. சரியானதை கண்டறிக. இங்கேயும் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை சலசல பார் பார் என்பது சரி. ஏன்னா இந்த சலசல என்பது இரட்டை கிளவி, பார் பார் என்பது அடுக்கு தொடர். இரட்டை கிளவியிலையும் அடுக்கு தொடரிலையும் வல்லினம் மிகாது. அதனால் இதுதான் சரி. 30வது கேள்வி. ட்ரஸ்ட் தேர்வு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? NTSCனா 10ஆம் வகுப்பு, NMMSனா 8ஆம் வகுப்பு. ட்ரஸ்ட் தேர்வு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புற பகுதியில் படிக்கிற மாணவர்களுக்காக தான் நடத்துவாங்க. அடுத்து 31வது கேள்வி. மங்காத தணர் பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத்தகலியில் பெருவிளக்கே. இந்த வரிகளில் குறிப்பிடப்படுவது என்ன? இப்படியெல்லாம் பாடுறாங்க இல்லைங்களா? யாரை பற்றி பாடுறாங்கன்னு கேட்குறாங்க. யாரை பற்றி பாடுறாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை சூரியனை பற்றி பாடுறாங்க. இங்கே குறிக்கப்படுவது சூரியன். 32வது கேள்வி. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் எந்த நூலுக்கு வைரமுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? கள்ளிக்காட்டு இதிகாசம் என்பது எந்த கேட்டகரியில் வரும்? அதான் கேள்வி. இது கொஞ்சம் கடினமான கேள்வியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? கள்ளிக்காட்டு இதிகாசம் என்பது புதினம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். புதினம். அடுத்து 33வது கேள்வி. பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்கவும். இது பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிற அந்த மதிப்பீட்டு வினாக்கள்ங்க. அதாவது கீழே இருக்கிற 3 கருத்துக்களில் யாரை குறிப்பிடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். இந்த 3 கருத்துக்களாலும் குறிப்பிடப்படுவது தமிழ் மொழியை தான் குறிப்பிடுறாங்க. தமிழ் மொழி.
அடுத்து 34வது கேள்வி, சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதை வச்சு சரியானதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை, அன்று சொன்னார் என்பது சரி, யாரடா சொல் என்பது சரி. இச்சு இங்கே மிகாது, இதுலேயும் வல்லினம் மிகாது. அடுத்து 35வது கேள்வி, கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டில் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவருக்கு கொடுத்தாங்க. விடை, 2003ஆம் ஆண்டில் கொடுத்தாங்க. 2003. 36வது கேள்வி, இஸ்ரோவின் முதல் தமிழர் யார்? இஸ்ரோவின் தலைமை பொறுப்புக்கு வந்த முதல் தமிழர். விடையை பார்க்கலாங்களா? திரு சிவன், அவர் தான் இஸ்ரோவுடைய முதல் தமிழர். அடுத்து 37வது கேள்வி, வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதை வச்சு சரியானதை கண்டுபிடிக்கணும். என்ன குமார், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், இதுலேருந்து தான் நிறைய கேள்வி கேட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸ் டாப்பிக்குள்ளே இது மட்டும்தான் வருதுங்க. அதனால் இலக்கணத்துலேருந்து நிறைய கேள்வி எடுத்துட்டேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஒரு புத்தகம் என்பது சரி, 3 கொடி என்பது சரி. இங்கே வல்லினம் மிக கூடாது. அடுத்து 38வது கேள்வி, சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்? சிவன் இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர்? விடை, 9வது தலைவருங்க, 9வது தலைவர். 39வது கேள்வி, சிவன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டில் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றார்? விடையை பார்க்கலாங்களா? 2015 தான் இஸ்ரோவுடைய தலைவராக சிவன் பொறுப்பேற்றார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. விடையை பார்க்கலாங்களா? விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். அடுத்து 41வது கேள்வி, தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராமப்புற மாணவர்கள்னால் 9ஆம் வகுப்பு பசங்களுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. அப்படி நடத்தக்கூடிய தேர்வு விடை, தேசிய திறனாய்வு தேர்வு. ஊரக திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய திறனாய்வு தேர்வுன்னு சொல்லுவாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் 3ம் தான் சரி. அடுத்து 42வது கேள்வி, ஏரோநாட்டிக்ஸ் கலைச்சொல் அறிக. இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை, வானூர்தி இயல். வானூர்தி இயல். அடுத்து 43வது கேள்வி, சித்தாரா என்ற மென்பொருளை உருவாக்கியவர் யார்? சித்தாரா என்ற மென்பொருளை உருவாக்கியவர் இஸ்ரோவின் தலைவர் சிவன். அவர் தான் சித்தாரா அப்படிங்கிற சாஃப்ட்வேரை உருவாக்குனார். 44வது கேள்விங்க, ஒரு மிகப்பெரிய கேள்வி. கீழ்காணும் 3 தொடர்களை காண்க. இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். 2வது பாயிண்ட்டு, வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. 3வது பாயிண்ட்டு, திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவைகளாகும். இந்த 3ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இது சரி, இதுவும் சரி. 2வது பாயிண்ட் தவறு. அதாவது வங்கி அட்டை, அதாவது பேங்கு கார்டு இல்லைன்னா கூட நம்ம பணம் கட்டுறதுக்கு ஈஸியாக கட்டலாம். பணம் கட்டுறதுக்கெல்லாம் கார்டு தேவையில்லை, சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஈ சரி, நெடில் ஆ என்பது தவறு. அடுத்து 45வது கேள்வி, மென்பொறியாளர் என்று சிவனை அழைத்தவர் யார்? மென்பொறியாளர் என்று சிவனை அழைத்தவர் அப்துல் கலாம். அவர் தான் சொல்லியிருப்பார் மென்பொறியாளர். அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை, 11ஆம் குடியரசுத் தலைவர். 11வது குடியரசுத் தலைவர். அடுத்து 47வது கேள்வி, சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகும் இடம்
மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 5வது இயலிருந்து நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். வீடியோ காலையில் 5 மணிக்கு வந்துடும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, இந்த 2 தான் சரி. வல்லினம் மிகக்கூடாது. என்ன காரணம்னா 3, 5, 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து 48வது கேள்வி. 2015 அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் விஞ்ஞானி யார்? அப்துல் கலாம் அவருடைய பேரில் விருது கொடுத்தாங்க. முதல் விருது 2005 வழங்கப்பட்டது. முதல் விருதை பெற்றவர் வளர்மதி, அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. வளர்மதி. 49வது கேள்வி. வளர்மதி எந்த திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார்? வளர்மதி எந்த திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார்? விடையை பார்க்கலாங்களா? விடை ரிசார்ட் 1ங்க. ரிசார்ட் 1 இந்த திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார். 50வது கேள்வி. சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகுமிடம், மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் என்பது சரி. ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் என்பது சரி. அடுத்து 51வது கேள்வி. நேவிக் என்னும் செயலி யாரோடு தொடர்புடையது? நேவிக் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது யாரோடு தொடர்புடையது? மீனவர்களோடு தொடர்புடையது. ஏன்னா இது கடலில் பயணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அடுத்து 52வது கேள்வி. மயில்சாமி அண்ணாதுரை எழுதிய நூலின் பெயர் என்ன? மயில்சாமி அண்ணாதுரை அவருடைய அனுபவங்களை ஒரு நூலாக எழுதினார். அந்த நூலின் பெயர் கையருகே நிலா. கையருகே நிலா. 53வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகுமிடம், மிகா இடம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வந்த சிரிப்பு பார்த்த பையன் என்பது சரி. வல்லினம் மிகக்கூடாது. காரணம் பெயரச்சம். இதெல்லாமே பெயரச்சம். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.